ஐசிசி T20 வேர்ல்டு கப் சூப்பர் 8க்கான யுத்தம் இன்னைக்கு கோலாகலமா கொழும்புல ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச் நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் சும்மா குத்திக்க போகிறாங்க. இந்த இன்னைக்கு மேட்ச்ல வந்து நியூசிலாந்து அவங்களோட சைலண்ட் கில்லர் எந்த மாதிரி வந்து வெற்றியோட ஆரம்பிக்க போகிறாங்களா, இல்லை பாகிஸ்தான் அந்த பச்சை படம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக அவங்க வேலையை காமிக்க போகிறாங்களா, மழை வந்து இந்த ரெண்டு டீமுக்கும் மேட்ச் நடக்காமல் ஏதாவது ஒரு வந்து விலை வந்து ஏற்படுத்த போகுதா, இந்த மேட்ச்ல இன்னைக்கு யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இந்த பிரேமதாச கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து எந்த டீமுக்கு வந்து ஆதரவு அளிக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்கள். வணக்கம் நண்பர்களே, ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2026 நியூசிலாந்து விர்சஸ் பாகிஸ்தான் சூப்பர் 8ல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. இதுவும் கொழும்புல இருக்க பிரேமதாச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து இந்திய நேரப்படி நைட்டு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஸ்ரீலங்கா தான் நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா, இல்லை பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா, எடிட்டூர் ரெக்கார்ட்ஸ்லாம் எந்த மாதிரி இருந்திருக்கு, ப்ளஸ் யார் வந்து இந்த மேட்ச்சில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், யார் பலம் அண்ட் பலம் ரெண்டு டீமோட பலம் பலவீனம், பிச்சு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு, இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரன்ஸ் அடித்தா வந்து வெற்றி பாதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது ஒன்று விடாமல் நம்ம வந்து அலசி ஆராய்தான் இன்றைக்கி வந்திருக்கும். அதனால் வந்து வீடியோ வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சோட கண்டிஷனை வச்சு நான் சொல்லிடுறேன். இந்த பிச்சு வந்து கண்டிஷன் எந்த மாதிரி இருந்திருக்குன்னா ஒரு நல்ல ஒரு பேலன்ஸான ஒரு கண்டிஷனாக இருந்திருக்கு. பவர் பிளேயில் ரன்ஸுங்கிறது வந்திருக்கு. பவர் பிளே இந்த 6 ஓவரில் ரன்ஸுங்கிறது பயங்கரமாக இருக்குது. ஆனால் மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸாக கையாளுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். டெத்து ஓவர்ஸில் வந்து மறுபடியும் அதிரடி காமிச்சிருக்காங்க பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால ஒரு பேலன்ஸ்டு பிச்சாக தான் தெரியுது. நல்ல பேட்டருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஸ்பின்னருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஃபாஸ்ட் பவுலருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறனால இது ஒரு பேலன்ஸ்டு பிச்சாக தான் தெரியுது. ப்ளஸ் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து சேர் அப்படிங்கிறது கிடைக்கிறனால ஒரு பேலன்ஸ்டு பிச்சு நம்ம வந்து சொல்லி ஆகணும். ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 180+ ரன்ஸ் 200 ரன்ஸ் அடித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சேஸ் பண்ணுறான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிச் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி சேஸ் பண்ணுற டீமுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி தான் சேஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு பிச்சாக இருந்தது. 170 180லாம் அடித்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பிச்சாக இருந்தது. இப்போ வந்து 180 அடித்தா அசால்ட்டாக சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிச்சோட கண்டிஷன் வந்து அப்படியே கொஞ்சமாக மாறி இருக்குது. பேட்டிங்க்கு ஃபேவரட்டாக மாறி இருக்குது அப்படிங்கிறது ஆணித்தரமான ஒரு கருத்தாக இருக்குது. ப்ளஸ் ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கமும் நல்லாவும் இருந்திருக்கு. என்ன தான் பேட்டிங் பேரடைஸ் இருந்தாலும் ஸ்பின்னர்ஸும் குவாலிட்டியான விக்கெட்டுங்கிறது எடுத்திருக்காங்க இந்த வென்யூ பொறுத்தவரைக்கும். இதான் ஒரு பிச்சோட கண்டிஷன். இந்த கண்டிஷனில் இவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸுங்கிறத பண்ண போகிறாங்க, எஸ்பெஷலி இவங்க இது வரைக்கும் 49 T20 இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே ஒரு பேலன்ஸான ஒரு வெற்றி சதவீதத்தை தான் வச்சுருக்காங்க. இவங்களோட 23 இவங்க 24 அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக நடந்த 5 T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெற்றி நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. 5க்கு 4 அப்படின்னு நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. T20 வேர்ல்டு கப் வந்து ரெக்கார்டு வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெற்றி பாகிஸ்தான் கைவசம் தான் இருக்குது. நியூசிலாந்துக்கிட்ட அந்தளவுக்கு பெருசாக வெற்றிங்கிறது இல்லை. 7 மேட்ச் நடந்திருக்கு. 7ல் 5 மேட்ச் வந்து பாகிஸ்தானும் 2 மேட்ச் நியூசிலாந்தும் இந்த ஐசிசி தொடரில் வந்து வெற்றிங்கிறது வச்சிருக்கிறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஒரு குவாலிட்டியான டீம் தான். ரெண்டு டீமுமே வந்து குவாலிட்டியாக தான் உள்ளே வந்திருக்கிறாங்க இந்த சூப்பர் 8க்குள்ளே. ப்ளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சைலண்டாக வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. பாகிஸ்தான் அவங்க கொஞ்சம் பதுங்கி பதுங்கி வந்து காய் நகர்த்துவாங்க. இந்த ரெண்டு டீமோட அந்த பலம் பலவீனத்தை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாகிஸ்தானோட பலம் பலவீனத்தை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். பாகிஸ்தான்கிட்ட என்ன ஒரு பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம இந்தியாவுக்கு எதிராக எந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்கன்னா 20 ஓவரில் 18 ஓவர் வந்து ஸ்பின்னை வச்சு அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த நியூசிலாந்துக்கு எதிரான மேட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் மோஸ்ட் ஆஃப் த ரன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை வச்சு வந்து அவங்க வந்து நியூசிலாந்து அஃபெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட இருக்க பெரிய ஸ்ட்ரென்த்து அவங்களோட பவுலிங் ஸ்ட்ரென்த்து தான். அந்த பவுலிங் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி எப்படியாவது நியூசிலாந்து அஃபெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அவங்களோட பலவீனம் அப்படி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா பலவீனம் அவங்களோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் தான். ஃபர்கான் மட்டும்தான் இந்த வேர்ல்டு கப்பில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸுங்கிறது பண்ணியிருக்காரே தவிர மற்றபடி எந்த ஒரு பேட்டரும் ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸுங்கிறது வெளிப்படுத்தவே இல்லைங்க. அதனால் ஃபர்கானோட விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ப்ளஸ் பாகிஸ்தான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு இந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் தான் வந்து அதிகமாக ரன்ஸும் அடிச்சிருக்காரு இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் அவர் தான் வந்து கீ பாயிண்டாக இருக்கிற பாகிஸ்தானுக்கு. அவர் தான் பலம் அண்ட் பலவீனமாகவும் தெரிஞ்சிட்டு இருக்காரு. அதனால பாகிஸ்தானில் அந்த கீ பிளேயர் ஃபர்கானோட விக்கெட் எடுத்தால் பாகிஸ்தான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் அவங்களோட பலம் பலவீனமாக இருக்குது. ப்ளஸ் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பலம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
அவங்கள்ட்ட நல்ல ஒரு போராடுற குணம் இருக்கு. பயங்கரமா போராடுவாங்க. எவ்வளோ ரன் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா, அத வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வலிமையான ஒரு ஸ்பின் அட்டாக்கும் சரி, ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கும் சரி, பவுலிங்க பயங்கரமா வெளிப்படுத்துவாங்க. ப்ளஸ் அவங்கள்ட்ட நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபீல்டிங் இருக்கு. அதிலேயே இந்த ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு 10 ரன், 15 ரன் அசால்ட்டா தேக்கி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து பேட்டிங்கில ஒரு 3 விக்கெட், 4 விக்கெட் டக்குன்னு இழந்தாலும் பார்த்தீங்கன்னா, அழகா டேக்கிள் பண்ணி எடுத்துட்டு போய் கடைசி வரைக்கும் ஒரு 180 பிளஸ் செவன்ஸை அடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து கிட்ட தரமான குவாலிட்டியான டீம் இருக்கு. இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்லுவேன். அவங்களோட வீக்னஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற வீக்னஸ் அதிரடியான ஹிட்டர், பவர் ஹிட்டர்ஸ் அந்த அளவுக்கு வந்து இல்லன்னு சொல்லுவேன். ஃபில் ஆலன், பிலிப்ஸ் மாரியான பேட்டர்ஸ் வந்து நெறைய பேர் அவங்க டீம்ல இல்ல. அவங்கள மாரி நெறைய பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா, நியூசிலாந்து இன்னமும் ஃபயர் ஆவாங்க. பிளஸ் அந்த மாரி ஒரு பவர் ஹிட்டர் இல்லாததே வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்துக்கு ஒரு பெரிய பலவீனம்னு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெனிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த மாரி வெற்றி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னா, ஒரு ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சு ஒரு 180, 170 பிளஸ் ரன்ஸ் அடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லிர்றேன். ஏன்னா, அவங்களால சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா 2 டீம்லயும் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அத சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்பின் அட்டாக்க வச்சு இந்த இந்த T20 வேர்ல்டு கப்ல சூப்பர் 8ல மேட்ச்ல எந்த டீம் ஜெயிக்க போறதுங்கிறத பெரிய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா இருந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாமே ஒட்டுமொத்தமா சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தோட ஸ்ட்ரென்த்தும் சரி, பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த் எல்லாமே சொல்லிட்டேன். பிளஸ் 2 டீமோட அந்த பிட்ச் கண்டிஷன் எல்லாமே ஓவராலா சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நியூசிலாந்துன்னு வந்துட்டா, ஐசிசி தொடர்ன்னு வந்துட்டா, நியூசிலாந்து வேற மாரி விளையாடுவாங்க. பிளஸ் பதுங்கி பதுங்கி வந்து வேற மாரி வந்து கீன் ஏத்தி சைலண்டா வேலைய முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு மேட்ச்ல என்னோட பிரிடிக்ஷன் நியூசிலாந்து ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் நீங்க சொல்லுங்க. உங்களோட கருத்த சொல்லுங்க. இன்னைக்கு சூப்பர் 8ல மேட்ச் நடக்குது. பிளஸ் இந்த மேட்ச்ல வந்து நியூசிலாந்து ஜெயிக்குமா? இல்ல பாகிஸ்தான் ஜெயிக்குமா? அப்படிங்கிறத உங்களோட மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்த பதிவு பண்ணிருங்க. மழை வேற வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. மழை வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை 2 டீமுக்குமே. அது ஒரு பிரச்சனை இருக்கு. பிளஸ் மழை வராம இருந்தா மேட்ச் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பிளஸ் அதோடு மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. மறக்காம நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நெறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்ச்ல யாரோட வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? நியூசிலாந்து ஜெயிச்சு முதல் வெற்றிய பதிவு பண்ணுமா? இல்ல பாகிஸ்தான் அவங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணுவாங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.